ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தொட்டாங்குச்சியில் 10 வகையான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன்லைனில் வாங்கணுன்னா ₹150 ₹200 இந்த மாதிரி ரேட் இருக்குது. நம்ம வீட்டிலே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு வேஸ்ட்டான தொட்டாங்குச்சி எடுத்துக்கிறேன். நான் ரவுண்ட் சேஃபாக இந்த மாதிரி பவுல் மாதிரி இருக்கக்கூடிய தொட்டாங்குச்சியை தூக்கி போடாமல் நான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேகரித்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி அழகாக இருந்தால் தூக்கி போட மனசு வராது. இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தரையில் தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு அந்த தேங்காய் நாரெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் உப்பு காகிதம் இதையும் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த தேங்காய் நார் மீதியானது நான் கொக்கோ பீட் மாதிரி நான் செடிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ வெளிப்பக்கம் நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி உள்பக்கமும் நம்ம உப்பு காகிதம் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் டீ கப்பு தான் செய்ய போகிறேன். நான் எங்களுக்கு தெரிஞ்ச மாடலில் நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் நல்லா சூப்பராக செஞ்சுக்கோங்க. மிஷின் இருந்ததுன்னா இன்னும் நம்ம க்யூட்டாக செய்யலாம். நாங்கள் கையிலேயே செஞ்சதுனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இப்போ கீழ்ப்பக்கம் கப்பு நிற்கிறதுக்காக இந்த மாதிரி நான் மூடியை வச்சு நான் பசை தடவி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வளையல் இல்லைனா மெட்டல் வளையல் எது வேணாலும் நீங்கள் கீழே அந்த கிரிப்புக்காக நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து அந்த பிளாக் சைடு வரதுக்காக தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா க்ளோவாக கப்பு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக டீ கப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டீ கப்பு செஞ்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் பார்த்துடலாம். இதே மாதிரி நான் நிறைய தொட்டாங்குச்சியை இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி நான் பவுல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் போட்டு தரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நான் பெரிய தொட்டாங்குச்சியை எடுத்திருக்கேன். இதில் கீழே நான் மூடியை இந்த மாதிரி நான் பசை தடவி ஒட்டியிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுல் வச்சுருப்போம். அதில் ஷாம்பு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி குளிச்சிக்கலாம். அப்புறம் ஃபேஷியல் நம்ம ஏதாவது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா லுக்காகவும் இருக்கும். அடுத்து நம்ம பருப்பு வகை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம டம்ளர் வச்சுருப்போம் அளவுக்காக. அதுக்கு பதிலாக இந்த தொட்டாங்குச்சி நம்ம யூஸ் பண்ணோன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வண்டும் விழாது, அளந்தும் ஊற்றிக்கலாம். அதோடு நம்மளுக்கு அந்த ஈரத்தன்மையும் இழுத்துக்கும். இது பருப்புக்கு மட்டும் இல்லை, அரிசி, சர்க்கரை இது மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாலாவது டிப்ஸ் வேஸ்ட்டான தேங்காய் ஓட்டில் சார்கோல் பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது நிறைய விஷயத்துக்காக யூஸ் ஆகுது. நிறைய ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா சார்கோல் சோப்பு, பவுட்ரு இது மாதிரியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம வீட்டிலேயே சுலபமாக செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக மெசேஜ் வேணும்னா நான் போன வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கேன். சார்கோல் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 5வது டிப்ஸ் பார்த்துடலாம். இது எல்லாமே தொட்டாங்குச்சியில் செஞ்ச பொருள் தான். ஒவ்வொன்றும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இது எண்ணெய், பொரியல் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஜல்லிகரண்டின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2 டிசைனாக செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் க்யூட்டாக வீட்டிலே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான தொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி நீங்கள் கரண்டி, ஸ்பூனு இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மீன், அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இது ரொம்ப குழியாக நம்ம ஏதாவது பலகாரம் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டிலே கையிலேயே செஞ்சதை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஆரோக்கியமாக சமைக்கலாம். கைக்கும் ஹீட் ஆகாது. ரொம்பவே சமைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா டீ கப்பு, அப்புறம் கோகோனட் சில் பவுலு, ஸ்பூனு இது மாதிரி ரெடி பண்ணி நிறைய ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற டைம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5 டிப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 டிப்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வர வீடியோக்களில் நான் அப்லோடு பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் நான் சொல்லலை. அடுத்த 5 டிப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.